குறிப்பா கல்வித்துறையில வெளிப்படைத்தன்மை மற்றும் ஒழுங்கு கொண்டு வர முயன்றதும் குறிப்பிடத்தக்கது. அவரோட தனிப்பட்ட குணாதிசயங்கள்ல மிகவும் முக்கியமானது அவருடைய எளிமை. அரசியல்ல உயர்ந்த பதவியில இருந்தாலும் அவர் எளிமையான வாழ்க்கையை தொடர்ந்தாரு. இது மக்களிடையே அவருக்கு ஒரு நல்ல பெயரை ஏற்படுத்துச்சு. பொதுவா மக்கள் எளிமையான தலைவர்களை விரும்புறாங்க. அந்த வகையில அன்பழகன் அவர்கள் மனதுல இடம் பிடிச்சிட்டாரு. மேலும் அவர் ஒரு நல்ல அமைப்பாளர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒரு பெரிய அரசியல் கட்சியை இயக்குவது எளிதான காரியம் இல்ல. அதற்கு திட்டமிடல், ஒழுங்கு மற்றும் ஒருங்கிணைப்பு ஆகியவை மிகவும் முக்கியம். இந்த மூன்றையும் அவர் திறம்பட கையாளக்கூடியவர். கட்சியோட நிகழ்ச்சிகள், கூட்டங்கள், தேர்தல் பிரச்சாரங்கள் போன்றவற்றில் அவருடைய பங்களிப்பு முக்கியமானதா இருக்கு. மாண்புமிகு KP அன்பழகன் அவர்களுடைய தருமபுரி மாவட்ட மக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில சுமார் 3400 ஏக்கர்ல நீர்ப்பாசன வசதிக்காக எண்ணெய் கொள் கால்வாய் திட்டம் கொண்டு வந்தாரு. இது ஒரு அரிதான திட்டமா பார்க்கப்பட்டுச்சு. ஆனா இந்த விடிய அரசு இதனை இழுப்புல போட்டு சுய லாபத்திற்காக மக்களை சிரமத்திற்கு உள்ளாக்கிட்டு வருது. மேலும் பல ஏழை எளிய மக்கள் அவங்களுடைய மருத்துவம் போன்ற காரணிகளுக்கு உறுதுணையா இருக்கார் என்பது மக்களுடைய கருத்து. அவருடைய அரசியல் பயணத்துல ஏற்பட்ட விமர்சனங்களையும் நம்ம மறைக்க முடியாது. எந்த அரசியல்வாதிக்கும் விமர்சனங்கள் தவிர்க்க முடியாதவை. ஆனா அன்பழகன் அவர்கள் இந்த விமர்சனங்கள்ல மிகவும் அமைதியா எதிர்கொண்டாரு. அவர் பொதுவா எதிர்வினை அளிப்பதற்கு பதிலா தன்னோட பணியின் மூலம் பதிலளிக்கிறத விரும்புறாரு. இது அவருடைய முதிர்ந்த அரசியல் அணுகுமுறையை காட்டுது. அவரோட தலைமையின் ஒரு முக்கிய அம்சம் இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்கிறது தான். அரசியல்ல புதிய தலைமுறையை கொண்டு வருவது மிகவும் அவசியம் என்பதை அவர் பகிர்ந்திருக்காரு, புரிஞ்சிருக்காரு. அதனால இளைஞர்கள் கட்சியில சேர்க்கவும் அவர்களுக்கு பொறுப்புகளை வழங்கவும் அவர் முடிஞ்சிருக்காரு. இது கட்சியோட எதிர்கால வளர்ச்சிக்கும் முக்கியமானதா பார்க்கப்பட்டுச்சு. மேலும் சமூக நலத்திற்காக அவரோட பங்களிப்பும் குறிப்பிடத்தக்கது. அரசியல் என்பது வெறும் அதிகாரம் பெறுவதற்கான ஒரு கருவி இல்ல, அது சமூக சேவைக்கான ஒரு வாய்ப்பு என்ற எண்ணம் அவருக்கு இருக்கு. இதனால் அவர் பல சமூக நலத்திட்டங்கள்ல ஈடுபட்டிருக்காரு. குறிப்பா கல்வி மற்றும் இளைஞர் முன்னேற்றம் தொடர்பான திட்டங்கள்ல அவர் அதிக ஆர்வம் காட்டியிருக்காரு. அவருடைய வாழ்க்கை முறையில ஒழுக்கம் மற்றும் கட்டுப்பாடு மிக முக்கியமானது. அரசியல்ல நீண்ட காலம் நிலைத்திருக்க இந்த 2 குணங்களும் அவசியம். அன்பழகன் அவர்கள் இந்த குணங்களை தன்னோட வாழ்க்கையில கடைபிடித்துட்டு வராரு. இதுதான் அவர் ஒரு நிலையான தலைவரா வச்சிருக்கு.